நெக்ஸ்ட்டு ஒரு PYQ. Right. Question again. The body moves a distance of 10 meter along straight line under the force of 25 Newton. Under the force of 25 Newton. Under the force of 25 Newton. Very 5 Newton. Very 5 Newton. 5 Newton. If the work done is 25 joule, then the angle between force and moving direction is option A 30 degree, option B 45 degree, option D 60 degree, option D 37 degree. ஸ்டார்ட் பண்ணலாமா? கவனி. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த லெசனான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை வந்து படிக்கணும். படித்தா இந்த டாபிக் உள்ளதான்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே ஈஸி, முன்னாடி டாபிக் நடுவில் இருக்கனால இது என்ன ஃபார்முலா ஈஸியாக சொல்லிவிடுவேன். ஆனால் நீட்டில் இருக்கிறப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு a body moves in distance of 10 meter along straight line. ஸ்ட்ரெயிட் லைனில் நகருதுங்கிறனால மோஷன் இன் ஒன் டைமென்ஷனாக இருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கலாம். அடுத்த லைன் படித்தா அண்டர் த ஃபோர்ஸ் ஆஃப் 5 நியூட்டன். மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அதுலேயுமே நியூட்டன் அந்தளவுக்கு வராது, பட் லா ஆஃப் மோஷனில் நியூட்டன் வரும். இப்போ இது வரைக்குமே ஒன் டைமென்ஷன் இல்லையா லா ஆஃப் மோஷன் கொஸ்டினா அப்படிங்கிற டவுட் இருக்கும். இஃப் த ஒர்க் டன் இந்த வேர்டை பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒர்க் டன் வருதுன்னா அப்போ இது ஒர்க் பவர் எனர்ஜி லெசன்னு அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் லைன் பை லைனாக படித்து முதல்ல இது என்ன லெசன், என்ன கான்செப்ட், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இஃப் ஒர்க் டன் இஸ் 25 ஜூல், அவ்வளோதான். இந்த ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸ் அண்டு மூவிங் டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸுக்கும் மூவிங் டிஸ்டன்ஸுக்கும் நடுவில் கூடிய ஆங்கிள் கண்டிப்பாக இது என்னதான் ஒர்க் டன். ஒர்க் டன்னுங்கிற டாப்பிக்கில் தீட்டாங்கிற ஒரு இஷ்யூ வருது. தீட்டாங்கிறது என்னதான் ஃபோர்ஸுக்கும் டைரக்ஷனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தீட்டா. அப்போ அவன் என்ன கேட்குறான்? தீட்டா. ஃபஸ்ட்டு ஃபார்முலா, ஒர்க் டனுக்கு ஃபார்முலா ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃப்டி காஸ் தீட்டா. ஒர்க் டன் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துட்டான் 25 ஜூல் விச் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் 5 நியூட்டன். யூனிட் வேணா விட்டுரு. டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் நகர்துன்னு கொடுத்துருக்கான்? 10 மீட்டர். காசு எவ்வளோ? தீட்டா. இதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். கண்டுபிடிச்சிக்கலாம். இதை அப்படியே டிவிஷனில் கொண்டு வா. 25 divided by 5/2. கேன்சல் பண்ண 5, இதையும் கேன்சல் பண்ண 2, 1/2. காஸ் தீட்டா எந்த இடத்துல சார்? 1/2 ஆகும் 60 டிகிரியில். இந்த தீட்டா தான் என்னது? ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டைரக்ஷன்.
இந்த கொஸ்டின் பேப்பர் லாங்குவேஜில் ஃபோர்ஸ் அண்ட் மூவிங் டைரக்ஷன். க்ளீனா? ஸோ ஈஸியாக எழுதிட முடியும். இந்த கொஸ்டினை படித்து இந்த ஃபார்முலாவா அப்படிங்கிறத கெஸ் பண்ணி கொண்டு வரணும் எக்ஸாம் பேப்பரில். பண்ணிக்கோ.